ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் பால் வச்சு ரசம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். வந்து சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அது கரைஞ்சிரும். அடுத்து வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு அப்புறம் ஒரு 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சும்மா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கணும்னு கிடையாது. இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா தண்ணி விட்டு நீங்கள் வந்து அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இது பாலை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வந்து தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுமே ரெடியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமே வதங்கிடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பூண்டு மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். பச்சையாக போடுறத விட இந்த மாதிரி வதக்கிட்டு ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு, இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதில் வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஸோ தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா அது கொதிக்கணுன்றது அவசியம் இல்லை. நம்ம இப்போயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.